ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகாஸ் கிச்சன். இன்றைக்கி வீடியோவில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய நல்லா டேஸ்டியான முருங்கைக்கீரை துவையல் எப்படி பண்ணலான்றதாங்க பார்க்க போகிறோம். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கீரை வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. நல்லா சுட சுட சாதத்தில் இந்த முருங்கைக்கீரை துவையல் போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெயோ அல்லது நெய்யோ விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ ருசியாக இருக்கும், அவ்வளோ சத்தும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த சுவையான சத்தான முருங்கைக்கீரை துவையல் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு வாணலி வச்சுக்கலாங்க. இதில் நல்லா ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் சூடானதும் ஒரு 1/4 கப் அளவுக்கு உருண்டை உளுத்தம்பருப்பை போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் லேசாக வறுபடட்டும். இது கூடவே ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு இஞ்சி துண்டு கட் பண்ணி போட்டுக்கலாம். தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. பருப்பு கொஞ்சம் லேசாக கலர் மாதிரி வரட்டும். இது கூட காரத்துக்கு ஒரு 6 பச்சை மிளகாய் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் காரமாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். பச்சை மிளகாய் சேர்த்துட்டு பருப்பு கூடவே இது நல்லா வறுபடட்டும். பச்சை மிளகாய் எல்லாம் நல்லா வதங்கி வந்துடும். இஞ்சி பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கட்டும். இது கூட ஒரு 10லேருந்து 12 சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். சின்ன வெங்காயத்தை சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். ரொம்ப நேரம் வதக்கணுன்ற அவசியம் இல்லை. சின்ன வெங்காயம் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் வதக்குனதும் இது கூட நல்லா 2 கைப்பிடி அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை இலைகளை சேர்த்துடலாம். ஒரு தடவை நல்லா கழுவிட்டு கொஞ்சம் ஃபேன் காற்றுல ஆற விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன். முருங்கைக்கீரை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க, போதும். சட்டுன்னு வதங்கிரும் கீரை. இப்போ இதில் கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம். கொத்தமல்லி இந்த டேஸ்ட்டை இன்னும் அதிகப்படுத்தி கொடுக்கும். எல்லாருக்குமே தெரிஞ்சது தாங்க, முருங்கைக்கீரையில் நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்பவே அதிகம். அயன் கண்டென்ட் ரொம்பவே அதிகம். குழந்தைங்களுக்கெலாம் சின்ன வயசுலேருந்தே இந்த மாதிரி கொடுக்க அவங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா பிடிச்சு போயிடும். கொத்தமல்லியும் சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் வதக்குனதுக்கப்புறமா ஒரு 1/4 கப் அளவுக்கு தேங்காய் துருவல், ஃப்ரெஷ்ஷான தேங்காய் துருவல் சேர்த்து ஒரு தடவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இது எல்லாமே நல்லா சூடு ஆறட்டும். இது கூடவே ஒரு சின்ன துண்டு புளி, இந்த சூட்லேயே சின்ன துண்டு புளியும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. புளியங்கொட்டை சைஸ் அளவுக்கு புளி சேர்த்தாலே போதும், ரொம்ப அதிகமாக புளி சேர்க்க வேண்டாம். இது எல்லாமே நல்லா சூடு ஆறட்டும். சூடு ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்க போகிறோம். இதில் ஒரு சிட்டிகை அளவுக்கு பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க, ரொம்ப அதிகமாக உப்பு போட்டுற வேண்டாம். ஜஸ்ட்டு 1 டீஸ்பூன் அளவுக்கு போதுமான அளவுக்கு இருக்கும். இப்போ இது எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சு. சூடு ஆறினதும் மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். சாதாரணமாக நம்ம முருங்கைக்கீரையில் பொரியல் செய்வோம் அல்லது சாம்பார் மாதிரி வைப்போம். இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். தண்ணி எதுவும் சேர்க்காமல் கொரப்பாக இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. சின்ன வெங்காயத்தில் இருக்கக்கூடிய அந்த தண்ணி, தேங்காய் துருவலில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் அதுவே போதும். நல்லா இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சூப்பரான சுவையான முருங்கைக்கீரை துவையல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நீங்களே அடிக்கடி செய்வீங்க. இப்போ இந்த துவையலை பவுலுக்கு மாற்றிடலாம். நல்லா சூடாக சாதம் வச்சு நல்லா இந்த மாதிரி ஒரு உருண்டளவுக்கு முருங்கைக்கீரை துவையலை போட்டு மேலே கொஞ்சமாக நெய்யோ அல்லது நல்லெண்ணெயோ விட்டு பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அடிக்கடி இல்லைன்னாலும் அட்லீஸ்ட் ஒரு 15 நாளைக்கு ஒரு தடவையாவது இந்த மாதிரி முருங்கைக்கீரையில் துவையல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா டயர்டாக அடிக்கடி ஃபீல் பண்ணாமல் நல்லா சுறுசுறுப்பாக ஃபீல் பண்ணுவோம். இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் ராகாஸ் கிச்சனில் ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.